தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூனிட் 6 வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம யூனிட் 7 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூஜி தேர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 7 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த யூனிட் பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் லிமிட்ஸ் தான். அப்போ லிமிட்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் யூனிட் இல்லைங்களா? ஸோ நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றின ஒரு பேசிக் டெஃபினிஷன்ஸ், பேசிக்கான கான்செப்ட் நமக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம அதில் இருக்கக்கூடிய லிமிட்ஸ் பற்றி படிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்குன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸோடைய பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே சொல்லிவிட்டு தென் லிமிட்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு லிமிட்ஸோடைய சம் தியரம்ஸுமே கூட கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு லைன்ஸாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு வேர்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு கூட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தான். ஓல்டு டெஸ்ட் பேட்ச், நியூ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. எது வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ். காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பேசிக்காக காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் நம்ம டினோட் பண்ணும்போது இசட் இல்லைனா டபிள்யூன்ற லெட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸை நம்ம டினோட் பண்ணுறதுக்கு இசட் அண்ட் டபிள்யூன்ற 2 லெட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ டபிள்யூ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட்னு சொல்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் இசட்ன்றது என்ன? விச் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைங்களா? காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? ஏ ப்ளஸ் ஐபி இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறது நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதாவது ரியல் வேல்யூஸ், இந்த ஏ இருக்குது இல்லைங்களா, இது ரியல் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஐன்றது இமேஜினரிக்கு பக்கத்தில் இருக்கிற வேரியபிள் இமேஜினரி பார்ட். ஸோ நமக்கு ஒரு ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் ரெண்டுமே மிங்கிளாகி இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஜீரோன்றது காம்ப்ளெக்ஸாக இல்லையா? இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ். இப்போ ஜீரோன்ற போது நமக்கு ஏ ஈக்குவல் டு 0, அப்போ பி ஈக்குவல் டு அதுவும் 0 தான். 0 + I0. இப்போ 5ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோன்னா இதுவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அப்போ 5 + I0 கரெக்டாக? ஸோ நமக்கு ஒரு ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் மிங்கிளாகி இருக்குது அப்படின்னா அந்த இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் இசட்னு சொல்லும்போது நம்ம u of x, y + I b of x, y. இதில் u of x, yன்றது தான் நம்மளோட ரியல் பார்ட்டாக இருக்கும். b of x, yன்றது நம்மளோட இமேஜினரி பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் தட் இஸ் ஈக்குவல் டு Z². ஓகே, இதில் இருக்கக்கூடிய ரியல் பார்ட் என்ன, இமேஜினரி பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போது இசட் அப்படின்னா என்ன? இசட் அப்படின்றது என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஓகேவா? டபிள்யூ இருக்குல்லையே, டபிள்யூன்னு சொல்லும்போது நம்ம யூ ப்ளஸ் ஐவின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது டபிள்யூ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட், அதுதான் நம்ம யூ ப்ளஸ் ஐவின்னு சொல்கிறோம். u of x, y + iv of x, y. அதே மாதிரி இசட்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம ரைட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். புரியுதா? அப்போ Z² அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ x² + I² y² + 2ixy. கரெக்டாக? x², I² வேல்யூ என்னென்னா -1. ஸோ -y² வந்துடும் ப்ளஸ் I2xyன்னு இருக்கும். அப்போ நம்மளுடைய இது இந்த பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு என்னவா இருக்கும்? ரியல் பார்ட்டாக இருக்குது. கரெக்டாக? I2x, ஐக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூஸ் தான் நம்ம இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். I இஸ் த இமேஜினரி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூஸ் தான் நமக்கு என்னோட இமேஜினரி பார்ட். அப்போ 2xy தட் இஸ் அ இமேஜினரி பார்ட். ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் கூட இமேஜினரி பார்ட் என்ன, ரியல் பார்ட் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. இசட்னு சொல்லும்போது நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு ஐஒய்ன்னு சொல்லியிருக்கேன். இசட் பார் அப்படின்னா இந்த இசட் இருக்குது இல்லைங்களா, இசட்டோடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டை தான் நம்ம இசட் பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இசட் பார்ன்றது எக்ஸ் மைனஸ் ஐஒய், எக்ஸ் ப்ளஸ் ஐஒயோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்ன? எக்ஸ் மைனஸ் ஐஒய் தானே. ஸோ இசட் பார்னு கேட்குறாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு போடுவோம். நமக்கு இதை பேஸ் பண்ணியுமே கூட ப்ராப்ளம்ஸ் கேட்டு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணுங்கன்னு கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ்க்கான பேசிக்கான கான்செப்ட். இப்போ நம்மளோட லிமிட்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. லிமிட்ஸ். எ ஃபங்க்ஷன் w that is equal to f of z is said to have the limit L. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன், w equal to f of z, fன்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு L அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணுன்னா Z ends Z on. அதாவது நம்ம லிமிட் சொல்லும்போது நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் லிமிட்ஸ்ன்றதை சொல்லுவோம் இல்லையா? இப்போ எனக்கு இசட்லேருந்து Z வரைக்கும் நான் லிமிட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லுன்ற லிமிட் கிடைக்கணும். ஓகே, அப்படி கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம ஆல்ரெடி
ஃபங்க்ஷன்ஸில் போன யூனிட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் லிமிட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் என்ன லிமிட்டுக்கான டெஃபினேஷன்ஸ் பார்த்தோமோ சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். என்ன பண்ணுவோம், இஃப் கிவன் epsilon greater than 0 there exists delta greater than 0. ஓகே, இப்போ 0 less than mod z minus z0. z minus z0ன்றது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிமிட்கான டென்ஸ் வேல்யூ. எந்த லிமிட்லேருந்து எந்த லிமிட்டுக்குன்னு வந்து டென்ஸ் ஆகுது சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம மாடலஸ்குள்ளே போடுறோம். z minus z0 less than delta. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், இசட் இருக்குது. இசட் அப்படின்றது நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆகி அந்த பக்கம் போக போகுது. இங்கே இருக்கிறது எல்லாமே இசட்னு வச்சுக்கிறேன். இதை வந்து நான் இசட் நாட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபங்க்ஷன் ஆகி இப்போ அந்த பக்கம் போகுது இல்லையா, அப்போ எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு இசட்டுக்கு நான் ஃபங்க்ஷன் போட்டேன் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட். இசட் நாட்டுக்கு நான் ஃபங்க்ஷன் போடுறேன். இசட் நாட்டுக்கு ஃபங்க்ஷன் போடும்போது நமக்கு என்ன ஆகும், எல்லுன்ற ஒரு லிமிட் கிடைக்கும்ன்றது சொல்லியிருக்கேன். இசட்லேருந்து இசட் நாட்டுக்கு போகும்போது நமக்கோட லிமிட் எல். கரெக்டாக, அப்போது இசட்டுன்றத ஃபங்க்ஷனாக எழுதும்போது எஃப் ஆஃப் இசட்னு எழுதுவோம். இசட் நாட்டை ஃபங்க்ஷனாக எழுதும்போது நம்ம எல்லுன்னு எழுதுவோம். புரியுதா, which is less than, இங்கே டெல்டா சொல்லியிருக்கோம், இங்கே நமக்கு எப்சிலான்னு வரும். ஓகே, இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா லிமிட் z tends to z0 f of z that is equal to L. ஓகே, இசட்லேருந்து இசட் நாட்டுக்கு போகுது, அப்போது எஃப் ஆஃப் இசட்லேருந்து எல்லுக்கு அது போகும். எஃப் ஆஃப் இசட்ன்றது நமக்கு எல்லுன்னு கிடைக்கும். ஓகே, இசட்லேருந்து இசட் நாட்டுக்கு டென்ஸ்ட் ஆகும்போது எஃப் ஆஃப் இசட்லேருந்து அது எல்லுக்கு டென்ஸ்ட் ஆகுது. புரியுதுங்களா, அவ்வளோதான். அப்போ எஃப் ஆஃப் இசட்டுக்கு நான் லிமிட் அப்ளை பண்ணுறேன்னா எனக்கு எல்லுன்ற வேல்யூ கிடச்சிருக்கும். இதுதான் இதுக்கான பேசிக். இந்த வேர்ட்ஸ் இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். எஃப் ஆஃப் இசட்டுக்கு லிமிட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் இசட் டென்ஸ் டு இசட் நாட்னு எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எல்லுன்னு கிடச்சிருக்கும். ஓகே, இதுதான் நம்மளுடைய லிமிட்டுன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா, இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா இசட் நாட்டுக்கு சம் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. புரியுதா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க எஃப் ஆஃப் இசட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இசட் ஸ்கொயர் +3 இந்த மாதிரி ஏதோ சம் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இதில் லிமிட் வந்துட்டு எனக்கு லிமிட் இசட் டென்ஸ் டு ஏதோ சம் வேல்யூ 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம் வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சேம் கான்செப்ட் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அது எந்த பாயிண்ட்டுக்கு லிமிட் ஆகுது, இந்த எல்லோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துடலாங்களா, பாருங்கள். எக்ஸாம்பிள் லிமிட் z tends to 2 z square minus 4 by z minus 2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லிமிட் z tends to 2 இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ z square minus 4 by z minus 2. இதில் z square minus 4 அப்படின்னா என்ன அர்த்தம், z square minus 2 ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கலாமா, அதை தப்பில்லை இல்லையா. z square minus 2 ஸ்கொயர்னு ரைட் பண்ணியிருக்கேன். z square minus 2 ஸ்கொயர்னா a square minus b square ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது a plus b into a minus b divided by z minus 2. கரெக்டாக, இப்போ z minus 2 z minus 2 கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு z plus 2 மட்டும்தான் இருக்கும். இப்போ லிமிட் எனக்கு எங்கே டென்ஸ்ட் ஆகுது, zன்றது எனக்கு 2க்கு டென்ஸ்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவேன், zன்றது இடத்துலனா 2வை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்படி பண்ணால் என்ன வரும், z இருக்க இடத்துல 2வை ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா 2 + 2 that is equal to 4. அப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் z tends to 2ன்னு சொல்லி எனக்கு டென்ஸ்ட் ஆகுது அப்படின்னா என்னோட இந்த ஃபங்க்ஷன் எந்த பாயிண்ட்டுக்கு எந்த பாயிண்ட் எனக்கு லிமிட்டாக கிடைக்க போகுதுன்னா 4. புரியுதா, ஜஸ்ட் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சு சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்ளை பண்ணி எனக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு செக் அவுட் பண்ணுறோம். இப்போ ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆணுச்சு அப்படின்னா அது என்னோட லிமிட்டுன்னு சொல்லுவேன். ஒரு பாயிண்ட் எனக்கு எக்ஸிஸ்டே ஆகலை, எனக்கு ஏதோ ஒரு வேரியபிள்ஸ் கிடைக்குது, எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்கல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம டஸ் நாட் ஹேவ் லிமிட் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட்ஸே கிடையாது அப்படின்றத சொல்லிடுவோம். புரியுதா, இப்போ இந்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். f of z that is equal to z bar by z. லிமிட் z tends to 0. இப்போ எனக்கு லிமிட் z tends to 0. zன்ற டேர்ம் எனக்கு 0க்கு டென்ஸ்ட் ஆகுது. ஓகேவா, அப்போ zக்கு பதிலாக நம்ம 0வை ரீப்ளேஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை சிம்ப்ளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். z bar மீன்ஸ் இசட்டோடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தான் z பார்ன்றது. அப்போ x மைனஸ் iy. இப்போ இசட்ன்றது நமக்கு x ப்ளஸ் iyன்னு தெரியும் இல்லையா. இப்போ எனக்கு z tends to 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கிராஃப் தெரியும்ல நமக்கு, x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ். ஓகே, இப்போ எனக்கு இந்த இசட்ன்ற ஆக்சிஸ் ஃபுல்லாகவே என்னென்னு வருது, 0ன்னு இருக்குது. கரெக்டாக, z tends to 0. அப்போ எனக்கு zன்ற ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே எனக்கு என்ன ஆகும், 0க்கு டென்ஸ்ட் ஆகுது. அப்போ நான் இந்த லைனே கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். இல்லை இந்த லைன் இங்கே இருந்துச்சு அப்படின்னாலுமே இது என்னுடைய ஸ்லோப்பு. கரெக்டாக,
தட் இஸ் அ ஸ்லோப். அப்போ ஸ்லோப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், y ஈக்குவல் டு mx. இதனே சாய்வுக்கான ஃபார்முலா, ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் நான் என்ன பண்ணுறேன், ஒய்க்கு பதிலாக mxன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். அப்போது x ப்ளஸ் imx பை எக்ஸ் மைனஸ் x ப்ளஸ் imx. இப்போ மேலே கீழே எக்ஸு காமனாக இருக்கா, ஸோ வெளில எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் im, டினாமினேட்டரில் எக்ஸை வெளில எடுத்துட்டோன்னா 1 ப்ளஸ் im. எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா, 1 மைனஸ் im பை 1 ப்ளஸ் imனு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை. கரெக்டாக, எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகாமல் 1 மைனஸ் im பை 1 ப்ளஸ் im. m இஸ் அ வேரியபிள்ஸ். கரெக்டாக, நான் எம்முக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். எம்முக்கு நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் எம்மை டிபெண்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ எனக்கு வேரி ஆகிட்டே போகும், டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் இல்லையா. ஸோ நமக்கு ஒரு வேல்யூன்றது ஃபிக்ஸ்டான ஒரு வேல்யூ எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ நான் என்ன சொல்லிடலாம், f of z does not have limits. ஓகே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம்க்குமே நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ f of z x மைனஸ் iy பை x ப்ளஸ் iy இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்லோப்புக்கான வேல்யூஸை y ஈக்குவல் டு mx சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இல்லையா. சப்போஸ் இதே இடத்துல பாருங்களேன், இந்த மாதிரி கொடுக்காம இப்போ f of zன்ற ஃபங்க்ஷனோட வேல்யூ x ஸ்கொயர் y ஸ்கொயர் பை x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஹோல் பவர் 3 இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து z இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஓகேவா, இது நமக்கு கிவன் கொஷின்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே நமக்கு y மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ என்னோடய ஸ்லோப்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி y ஈக்குவல் டு mx நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் இந்த இடத்துல y ஸ்கொயர் தான் இருக்குது, y கிடையாது, நமக்கு y ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், y ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு mx, லெட் y ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு mx நான் சூஸ் பண்ணிப்பேன். அப்போ y ஸ்கொயர் இருக்க இடத்துலலாம் நான் mxன்றதை அப்ளை பண்ணுவேன். என்னோட ஃபைனல் சொல்யூஷன்ஸை எடுத்து நான் லிமிட்னு சொல்லுவேன். புரியுதுங்களா, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு ப்ராப்ளம்ஸ் லிமிட்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபங்க்ஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்ம கொடுத்துருவோம் லிமிட்ஸ் இருக்கு இல்லையா, லிமிட்ஸ் அப்ளை பண்ணி ஒரு லிமிட் கிடைக்குதா இல்லை எனக்கு ஒரு வேரியபிள் கிடைக்குதான்றதை பார்ப்பேன். லிமிட்ஸ் கிடச்சிச்சின்னா தட் இஸ் லிமிட்னு நான் சொல்லிடுவேன். இல்லைனா அதுனா அந்த ஃபங்க்ஷன் டஸ் நாட் ஹேவ் அ லிமிட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா, அவ்வளோதான். அடுத்து லிமிட் ரிலேட்டடான சம் தியரம்ஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்றா நான் சொல்லிடுறேன். ஒரு லைனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு லைன்ஸையுமே நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா, மக்கப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொல்கிறதே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பார்க்கலாமா, தியரம்ஸ் அண்ட் லிமிட்ஸ். ஃபஸ்ட்டு தியரம் பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஜின்ற 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போகுது. ஹூஸ் லிமிட்ஸ் இசட் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எனக்கு என்ன ஆகுது, இசட் நாட்டுன்ற பாயிண்டில் எனக்கு ஒரு லிமிட் லிமிட் வந்துட்டு எனக்கு கிடைக்கிது. அதாவது லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட்டில் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஏதோ சம் வேல்யூ எல்லா எம்ஓ கேஓ ஏதோ ஒரு சம் வேல்யூ எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, லிமிட்ஸ் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி எனக்கு ஜி ஆஃப் எக்ஸுக்கும் ஒரு லிமிட் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. புரியுதா, எஃப்ஜின்ற 2 ஃபங்க்ஷன்ஸுமே எனக்கு லிமிட் வச்சுருக்கு. எந்த பாயிண்டில் இசட் நாட்டுன்ற பாயிண்டில் எனக்கு லிமிட் இருக்குது. ஓகே, அப்போ பாருங்கள், லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நான் எல்லுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஜி ஆஃப் எக்ஸோட லிமிட்டை நான் வந்துட்டு எம்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ நான் அந்த 2 ஃபங்க்ஷன்ஸையுமே ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். லிமிட் அதே லிமிட்ஸ் தான், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் 2 ஃபங்க்ஷன்ஸையும் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்னோடய வேல்யூ 2 லிமிட்ஸையும் நான் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த 2 லிமிட்ஸையும் ஆட் பண்ண எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு இந்த ஃபுல் ஃபங்க்ஷனுமே டென்ஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, எப்போ அப்படின்னா 2 ஃபங்க்ஷனும் ஒரே பாயிண்ட்டுக்கு இசட் நாட்டுன்ற ஒரே பாயிண்ட்டுக்கு லிமிட் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்றப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஆட் பண்ணும்போது நம்ம இந்த லிமிட்ஸை ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிமிட் 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 2 ஃபங்க்ஷன் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிமிட் டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம எம் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா எனக்கு இப்போ சப்போஸ் எம்ன்ற வேல்யூ 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா L/0 தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. எனக்கு அப்போது டிஃபைன்ட் ஒரு ஃபைனட் வேல்யூ எனக்கு கிடைக்காது, இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். இன்ஃபினிட்டின்னு கிடச்சிச்சின்னா நம்ம என்ன சொல்லுவோம், லிமிட்ஸே இல்லை, டஸ் நாட் ஹேவ் லிமிட்னு சொல்லிடுவோம் இல்லையா. ஸோ நமக்கு எம்ன்றது எப்போயுமே நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும்.
நார்மலாக இப்போ m = 0 அப்படின்னும் போது இப்போ எம்முக்கு 0 கிடைக்குது அப்படின்னா ஓகே ஃபைன், ஜிஎஃப்எக்ஸ்ன்றது ஜிஎஃப்எக்ஸோட லிமிட் எனக்கு 0 கிடைக்குது, இது எனக்கு ஃபைனட் வேல்யூ. ஸோ இது நம்ம லிமிட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். பட் இந்த டிவிஷன்ஸில் எழுதும்போது நம்ம 0 கிடச்சிச்சுன்னா இன்ஃபினிட்டின்னு கிடச்சிரும். அப்போ நம்மளோட இந்த ஃபுல் ஃபங்க்ஷன் என்ன ஆகிடும், டஸ் நாட் ஹேவ் அ லிமிட்னு சொல்லிடுவோம். அதனால நம்ம m that is not equal to 0ன்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஓகே, இந்த செகண்ட் ஒன் பாருங்கள். இஃப் லிமிட் z tends to z0 f of x that is equal to L. f of zன்ற ஃபங்க்ஷன் எனக்கு Lக்கு டென்ஸ்ட் ஆகுது. ஓகே, இதோட லிமிட் f of zோட லிமிட் எனக்கு Lன்னு இருக்குது அப்படின்னா f of z பார் அதோட வேல்யூ எனக்கு L பார்னு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி f of zோட வேல்யூ Lன்னு கிடச்சிருக்கா, அப்போ நான் அதுக்கு மாடுலஸ் போடுறேன் அப்படின்னா அதே மாதிரி லிமிட்டுக்கும் நான் மாடுலஸ் போடுவேன். புரியுதா? தென் f of z that is equal to L அப்படின்னா f of zன்னு சொல்லும்போது அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், u of x, y ப்ளஸ் iv of x, y. கரெக்டாக? எனக்கு ரியல் பார்ட்டும் இருக்கும், இமேஜினரி பார்ட்டும் இருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எல்லுன்ற ஒரு பாயிண்ட் தான் எனக்கு லிமிட் பாயிண்ட்டாக கிடைக்கிது. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு எல்லுன்ற பாயிண்ட் எனக்கு லிமிட்டாக கிடைக்கிது. அப்போது இந்த ரியல் பார்ட்டுக்கும் எனக்கு அந்த எல்லு தான் லிமிட்டாக கிடைக்கும், இந்த இமேஜினரி பார்ட்டுக்கும் எனக்கு அந்த எல்லு தான் லிமிட்டாக கிடைக்கும். ஓகேவா? அப்போ பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் தட் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் எல். அந்த எல்லுன்ற வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட ரியல் பார்ட் தான் என்ன சொல்கிறேன், ரியல் ஃபங்க்ஷனுடைய லிமிட்டுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் இமேஜினரி ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டோட இமேஜினரி பார்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இமேஜினரி பார்ட் ஆஃப் எல்லுன்றது கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். லிமிட்ஸ்னால் என்ன, அதில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, அண்ட் அதில் என்னென்ன மாதிரியான தியரம்ஸ் இருக்குன்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். அண்ட் நம்ம அடுத்த டாபிக் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.